மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. கனிம திருத்தச் சட்டம் வந்தபோதே திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்றும் பேச்சு. காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். டங்ஸ்டன் சுரங்க உரிமம் அளித்து 10 மாத காலம் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசின் அலட்சியத்தால் மக்கள் பாதிப்பு என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. பிப்ரவரி மாசமே நாடாளுமன்றத்தில் சுரங்க சட்ட திருத்த மசோதாவிற்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை கடந்த ஆண்டு ஆதரவு அளித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுவதால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் நலனுக்கு பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி நடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுரங்கம் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு தெரிவித்துவிட்டு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் புகார். தமிழ்நாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் சொன்னதை மீண்டும் சொல்வதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ள நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும். பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையில் பேச்சு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு. மேலூர் அருகே வல்லாளப்பட்டி வெள்ளிமலையாண்டி கோயில் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கிராம மக்கள் கொண்டாட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட். 6 மாதங்களுக்கு நீக்கப்படுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து விசிக சார்பில் வெள்ள நிவாரண நிதியாக 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட பின் நடைபெற்ற சந்திப்பில் முதல்வர் வெளியிட்ட புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டார். விசிக பொறுப்பாளர்களிடையே கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டதாக திருமாவளவன் அறிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு கட்சியின் நன்மதிப்பை கேள்விக்குள்ளாக்கியதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டாம் என திமுக எந்த அழுத்தமோ நெருக்கடியோ தரவில்லை. சுதந்திரமாகவே முடிவெடுத்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுக தரப்பிலிருந்து
எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. பாஜக யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அதானி கட்டுப்பாட்டிலா, மோடி கட்டுப்பாட்டிலா? பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும். அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திருநெல்வேலியில் இருந்து பார்சல் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி வேலூரில் நடு ரோட்டில் தீப்பற்றி எரிந்தது. தீ விபத்து காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்த விவகாரம். திருவள்ளூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் உட்பட மேலும் 2 கைது செய்த தனிப்படை காவலர்கள். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை, நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 2 நாட்கள் கனமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. கனிம திருத்தச் சட்டம் வந்தபோதே திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்றும் பேச்சு. காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். டங்ஸ்டன் சுரங்க உரிமம் அளித்து 10 மாத காலம் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசின் அலட்சியத்தால் மக்கள் பாதிப்பு என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. பிப்ரவரி மாசமே நாடாளுமன்றத்தில் சுரங்க சட்ட திருத்த மசோதாவிற்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை கடந்த ஆண்டு ஆதரவு அளித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுவதால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் நலனுக்கு பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி நடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுரங்கம், கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு தெரிவித்துவிட்டு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் புகார். தமிழ்நாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் சொன்னதை மீண்டும் சொல்வதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ள நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும். பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையில் பேச்சு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு. மேலூர் அருகே வல்லாளப்பட்டி வெள்ளிமலையாண்டி கோயில் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கிராம மக்கள் கொண்டாட்டம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் 6 மாதங்களுக்கு நீக்கப்படுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து விசிக சார்பில் வெள்ள நிவாரண நிதியாக 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட பின் நடைபெற்ற சந்திப்பில் முதல்வர் வெளியிட்ட புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டார். விசிக பொறுப்பாளர்களிடையே கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டதாக திருமாவளவன் அறிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு கட்சியின் நன்மதிப்பை கேள்விக்குள்ளாக்கியதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டாம் என திமுக எந்த அழுத்தமோ நெருக்கடியோ தரவில்லை. சுதந்திரமாகவே முடிவெடுத்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. பாஜக யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அதானி கட்டுப்பாட்டிலா, மோடி கட்டுப்பாட்டிலா? பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும். அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திருநெல்வேலியில் இருந்து பார்சல் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி வேலூரில் நடு ரோட்டில் தீப்பற்றி எரிந்தது. தீ விபத்து காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்த விவகாரம். திருவள்ளூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் உட்பட மேலும் 2 கைது செய்த தனிப்படை காவலர்கள். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை, நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 2 நாட்கள் கனமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.